இன்னைக்கு ஒரு வினாடி கூட நாம் ஓய்வெடுத்து விட முடியாது, ஒரு நிமிடம் கூட நாம் தூங்கி விட முடியாது, அலட்சியமாக இருந்து விட முடியாது என்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கோம். நம்மை விட நமது எதிரிகள் வேகமானவர்கள், நம்மை விட நமது எதிரிகள் பலமானவர்கள், நம்மை விட நமது எதிரிகளுக்கு எல்லா திறன்களும் இருக்கிறது. ஆனால் நமது எதிரிகளை விட நமக்கு தர்மத்தின் பக்கம் அதிகமாக நமக்கு தர்மம் நமக்கு இருக்கிறது என்பதுதான் நமக்கான வலு சேர்க்கிற விஷயம். உண்மை நம் பக்கம் இருக்கிறது. விடுதலைக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட போது அவர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்திலும் சரி, அவர்களது நிர்வாக முறையிலும் சரி, அவர்களது ஒரே நோக்கம் டி இந்தியனைசேஷன் தான். இந்தியர்களை இந்தியர்கள் அல்லாமல் செய்வது, இந்தியர்களை இந்திய பெருமை இல்லாமல் செய்வது, இந்தியர்களை இந்திய அடையாளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை ஐரோப்பியர்களாக ஆங்கிலேயர்களாக மாற்றுவது. மெக்காலே தனது கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அவன் எழுதி வைத்த அந்த மினிட்ஸ், அந்த நோட்ஸ்ல அவன் எழுதியிருக்கிறான், இந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்தினால் என்ன நடக்கும்? They will be Indians in color, but they will be English in their values and taste and morals அப்படின்னு சொல்றான். இந்த கல்வி திட்டத்தில் படிக்கிற இந்தியர்கள் அவர்கள் தோல் நிறம் மாத்திரம் தான் இந்தியர்களாக இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க. மனதளவில் அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மெக்காலேயோட எய்ம். அதனால இங்கிலீஷ் வாஸ் நாட் இன்ட்ரோடியூஸ்ட் as a language in this country, it's a package. அது ஒரு முழுமையா இந்த தேசத்தையே டி இண்டியனைஸ் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜா தான் ஆங்கிலம் அறிமுகமானதை தவிர அது வெறும் மொழி என்று மாத்திரம் அறிமுகமாகவில்லை. அந்த ரகசியம் நமக்கு தெரியணும், சூட்சுமம் நமக்கு தெரியும். இதை விட அபாயகரமான ஒருத்தன் மெக்காலே விட, அவன் பேரு சார்லஸ் ட்ரிவிலியன் பேரு. மெக்காலேக்கு ஒரு தங்கை இருந்தா, அந்த தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான் அந்த சார்லஸ் ட்ரிவிலியன். அவன் ஐசிஎஸ் ஆபீசர், இப்ப ஐஏஎஸ் சொல்லுவோம், அப்ப ஐசிஎஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான், மாமனும் மச்சானும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த கல்வி திட்டம். அவன் அரசு அதிகாரியா இருந்தான் சார்லஸ் ட்ரிவிலியன். அந்த சார்லஸ் ட்ரிவிலியன் தனது குறிப்புகளில் எழுதியிருப்பது இன்னும் 50 ஆண்டு காலத்தில் இந்த கல்வி திட்டத்தை பயிற்று வந்தால் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான் எழுதுறான் சார்லஸ் ட்ரிவிலியன். வங்காளத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு எழுதுறான், இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. 1835 சார்லஸ் ட்ரிவிலியனுடைய குறிப்பு. அவன் சொல்ற ஆங்கில இலக்கண புத்தகம், இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஒரு ஆங்கில ஸ்பெல்லிங் புக்கும் போதும் இவர்களை எல்லாம் இந்தியர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் இவனை எல்லாம் கிறிஸ்டியனைஸ் பண்ணிடலாம். ட்ரிவிலியன் எழுதுனது சொல்றேன். அவ்வளவு உக்கிரமாக ஒரு மதமாற்றத்திற்காக, இந்த தேசத்தையே மாற்றுவதற்காக உருவானதுதான் நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம், டி இண்டியனைசேஷன். நமக்கெல்லாம் தெரியும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு தெரியும். நீங்க யாராவது ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா என்சைக்ளோபீடியால உள்ள போய் கொலம்பஸ் அமெரிக்கா, அதுக்கு முன்னால் இருந்த ஆரிஜின் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை எழுதியவர்கள் எல்லாம் ஆங்கில அறிஞர்கள் தான், ஐரோப்பியர்கள் தான். கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான்? இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும், அதற்கு கிழக்கு நோக்கி வருவதற்கு பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே, மேற்கு நோக்கி போனா ஒருவேளை இந்தியாவினுடைய பாதை ரொம்ப ஷார்ட்கட்டா இருக்கலாம் என்று நினைச்சுதான் அவன் மேற்கு நோக்கி போனான், அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான். எதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செக்குலரிசம். அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன், ஐ ஆம் ஏ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். எப்படி பாருங்க, ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது? இதுதான் டி இண்டியனைசேஷன் பேர். ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம், இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரும். டி இண்டியனைசேஷன்ல அடிப்படை அதுதான், சர்ச்சைக்குரிய அப்படின்னு நான் மாத்திட்டோம். சில ஊர்ல நிலம் இருக்கும், நம்ம 10 ஏக்கர் வச்சிருக்கோம், 5 ஏக்கர் வச்சிருக்கோம், நம்ம நிலம், அப்பா நிலம், தாத்தா காலத்துல வந்த நிலம், பூர்வீக நிலம் அப்படிலாம் பெருமையா வச்சிருப்போம். அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒன்று தயார் பண்ணிடுவான், பொய்யா ஒரு பத்திரம் கிரயம் பண்ண மாதிரி ஒன்று தயார் பண்ணிடுவான். அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது, ஸ்க்ரூட்டினில போயிடும் தெரியும். ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது, இவன் இந்த நிலத்தை விற்கவே முடியாது. யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது, அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு,
கிரயம் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு. ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு. அதேதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. எதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ, எதெல்லாம் இந்த தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரணும். சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராம ஜென்ம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய? ராமன் பிறந்ததுல என்ன சர்ச்சை இருக்கு? அங்கே கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு? சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா? பாரத் மாதா கி ஜெயன்றா சர்ச்சைக்குரியதா? இதெல்லாம் சர்ச்சைக்குரியது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மன்னனா மாறி சர்ச்சைக்குரியது. இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு சைவ அறநிலையத்துறை, வைணவ அறநிலையத்துறை. ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார். இந்து ஆதி திராவிடர்னு போட்டுக்கிறார். அவர் இந்துன்னு போட்டதுனாலதான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது. அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொகுதியில் அவருக்கு இடம் இல்லை. அவர் எப்படி மாத்துவாரு? சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா? வைணவன் மாத்துவாரா? அப்ப எனிதிங் ஹிந்து இட் மஸ்ட் பி டி-இந்துவைஸ்ட். இது ஒரு பெரிய கேம் பிளான். இதனால என்ன ஆகும்? இப்ப நீங்க பாருங்க, இந்து பெண்கள்லாம் கல்லூரியில படிக்கிற பல பெண்களை பார்க்கிறோம். வருஷம் ஆக ஆக நாளாக ஆக அவங்க பொட்டு வைக்கிறதே குறைஞ்சிருச்சு. அப்படி பொட்டு வச்சிருந்தா கூட எங்கே கண்டுபிடி பார்க்கலாம்ன்ற மாதிரி வைக்கிறாங்க. தூண்டு பொட்டு தேடி உத்து பார்த்து கொஞ்சம் வயசாயிட்டா பொட்டு வச்சது தெரியாது. நமக்கு வயசாயிட்டா, அவங்களுக்கு இல்ல. என்னம்மா இப்படி இல்ல அங்கிள், இப்ப இதுதான் ஃபேஷன். ஆனா முஸ்லீம் பெண்கள்லாம் பாருங்க பரதாலாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க. அது சரியா தவறான்ற விவாதத்துக்குள்ள நான் போல. எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது, இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. ஹிஜாப் அணிகிறதை பற்றி எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி இங்க உருவாச்சு பாருங்க. இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனாலே அதை மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டி-இந்துவைசேஷன். இது தொடர்ந்து நடந்துட்டு. அதனால இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க. இந்துக்கள்ல இருந்து யாராவது மதம் மாறி போயிட்டா கேட்க மாட்டாங்க. நான் அரசியல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திப்போம். அந்த பொண்ணு முஸ்லீமா இருக்கும், பையன் இந்துவா இருப்பான், லவ் வந்துடும். நீங்க அப்படிலாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது. நீங்க என்ன வேணா நான் சவால் விடுறேன், யாராவது பண்ணி வச்சிருந்தா. கொஞ்சம் படிச்ச இடங்கள்ல அப்படி வித்தியாசமா நடக்கலாம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல. நான் சொல்ற சாதாரண இடங்கள். அதுவே இந்து பொண்ணா இருக்கும், பையன் முஸ்லீமா இருப்பான், ரொம்ப சுலபமா கல்யாணம் நடக்கும். பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மதம் மாறிடும். பையன் கிறிஸ்தவனா இருந்து பொண்ணு இந்துவா இருந்தாலும் பொண்ணு மதம் மாறிடும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடறதுக்கு பதிலாக கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடுவான். வியாதி போகுதோ இல்லையா, மதம் முதல்ல போயிடும். இப்படி சுலபமாக மதம் மாற்ற முடியும். சாஃப்ட் டார்கெட் யாருன்னா இந்துக்கள் தான். இந்த டி-இந்துவைசேஷன் எப்படி சமம்? இன்னைக்கு ராஜராஜ சோழன் இந்து இல்லைங்கிறான், வள்ளல் பெருமான் இந்து இல்லைங்கிறான். வள்ளலாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த படம் பாத்தீங்களா? விபூதி கிடையாது, குங்குமம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க வடலூர்ல போனீங்கன்னா பிரசாதமே விபூதி பிரசாதம் தான். இலங்கையில் இருக்கிற திருவள்ளுவர் நல்லா பட்டப்பட்டையா போட்டு விபூதி அடிச்சு உட்கார்ந்துருக்கிறார். தமிழ்நாடு இருக்கிற திருவள்ளுவர் செக்குலர் திருவள்ளுவர், வெறும் தாடி மாத்திரம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறார். காரணம் என்ன? வள்ளுவர் இந்து இல்லையா? வள்ளுவர் இந்து இல்லைங்கிறனாலே அவர் கிறிஸ்தவர்கிறான், ஒருத்தர் சமண மதத்தை சார்ந்தவர்கிறான், ஒருத்தர் முஸ்லீமா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறான். இப்படி எல்லோருமே இந்து அடையாளங்களை மறுக்கிறது. விவேகானந்தரை கூட இன்னும் பாருங்க, ஒரு காலத்துல இந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் வரும், சொல்லியாச்சு. ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அவரை இந்து இல்லைங்கிறான். நாராயண குரு மகத்தான மகான் நம் வாழ்க்கை காலத்துல, நமது நூற்றாண்டுல, அவரை இந்து இல்லைங்கிறான். அப்ப யாருடா இந்துன்னா? இந்துன்னே ஒரு மதமே இருந்தது இல்லை அப்படிங்க. நான் கேட்கிறேன், உங்க கிறிஸ்தவ நம்பிக்கைய காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகெலும் உண்டா? இஸ்லாமிய இத நம்பிக்கைகளை காயப்படுத்துவியா? ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்கிறேன். நான் எப்படிடா பண்ணுவேன்? எவ்வளவு பெரிய அயோக்கியம்! வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி, சமூக விரோதி, எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான். ஏன்னா எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசின ஒத்தனை மரியாதையா பேசணும்னு அவசியம் இல்லை.
அது யாரும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன? இந்த நாடே ராமன் நாடு. இந்த மனநோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கான்ஸ்டியூஷனோட மேன்யூஸ்கிரிப்ட் இருக்கு, கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம். அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்கு? யார் இருக்கார்? மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இப்பயும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், பார்லிமெண்ட்டில் டேபிளில் பார்க்கலாம். ராமன் படம் தான் கான்ஸ்டியூஷனோட முதல் பக்கத்தில் இருக்கு. ஆனால் இந்த வைரமுத்து எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசியிருக்கான். எனக்கு புரியுது. ஏன்னா எல்லா இந்த திராவிடியன் ஸ்டாக்கும் ராமனை கண்டா அவங்களுக்கு என்ன 69-70 ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடித்து ஊர்வலம் பண்ணார்? ராமன் படத்தை. ஏன் இவங்களுக்கு ராமன்கிட்ட வழக்கே என்ன தெரியுமா? ராமன் என்று சொன்னால் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அந்த ஒரு இல்லில் இவங்களுக்கு வழக்கு வாக்கியா வரப்பு தராரு. எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தா தானே ஒன்றில். இப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு, ஸ்ரீபெரும்புதூரில் எம்பி யாரு? டிஆர் பாலு. டிஆர் பாலுவோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க. 24 தேர்தலில் டிஆர் பாலு போட்டிருக்கிற அஃபிடவிட்ல முத பொண்டாட்டிக்கான சொத்துக்கள் பேன் கார்டு, 2வது பொண்டாட்டிக்கான சொத்து பேன் கார்டு. இட்ஸ் அ கிரைம். இப்போ இந்த பாரத தேசத்தில் அந்த இருக்கிற அனாமலி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவன் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் 2வது பண்ணிண்டா குற்றம் அப்படின்னு இருக்கிறது. இட்ஸ் அன் அனாமலி. இட் ஹேஸ் டு பி ரிமூவ்டு. அது பொது சிவில் சட்டம் வரும்பொழுது ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த வைரமுத்து யாரு? மீ டூ குற்றவாளி. சின்மயி ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர், நாட் 1 or 2, பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மீ டூவில் இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம், இந்து விரோத தீய அரசு. அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தி இன்னும் கைது செய்யப்படலை. அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை. ஆகவே எம்பெருமான் ராமன் எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள். உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்கிறேன் நான். ஜெகத் ரட்சகனுக்கு அந்த இடத்துல யூ ஷுட் அப்ஜெக்டட். நிறுத்துறா, எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது. இல்லைன்னா வேற என்ன வைஷ்ணவர், வேற என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர்? ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி, சமூக விரோதி. பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்ப மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, சகோதரியை தவிர, அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது. ஆனா நீ காம முத்துவா இருக்கியே, உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே, அந்த தீய சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவை ஏன் இன்னும் கைது பண்ணல இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம்? இட் இஸ் டு பி ரிமூவ்டு. 26 மே மாசம் இறுதியில் இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான். ஏன்னா ஆண்டாள் நாச்சியாரை பேசினா நீங்க பாருங்க, எத்தனை கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்துறமா மனசால. இந்த வைரமுத்துங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஆண்டாள் நாச்சியாரை வைரமுத்து பேசின 4 நாளில் எனக்கு சென்னையிலேருந்து பார்த்தசாரதின்னு ஒரு நண்பர், அவர் ஃபோன் பண்ணி, சார் இங்கே மதுரை வரைக்கும் போய் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்கள நீங்கள் போய் பார்க்கலாமா? ஏன்னா அந்தம்மா 4 நாளாக சாப்பிடலை, அன்ன ஆகாரம் இல்லாமல் என் தாயால் ஆண்டாள் நாச்சியாரை இப்படி ஒருத்தன் பேசிட்டானே அப்படின்னு உணவருந்தாமல் இருக்காங்க அவங்க. ஆனால் பேசும்பொழுது இடையில புலம்பும் பொழுது சொல்கிறார், எங்கள் ராஜா மாத்திரம்தானே பேசினார் இந்த தீய சக்தி வைரமுத்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் ஒரு கால் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உணவு எடுத்துக்கலாம், இந்த ஷி மே கிவ் அப் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் போயிருந்தேன். அப்போது டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், நான் பிஹெச்டி பண்ணினதே ஆண்டாள் நாச்சியாரின் சரித்திரத்தில், அவர் வாழ்க்கையை பற்றி தான் நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன். ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கம் போனதே இல்லை. ஐ ஹவ் டன் ரிசர்ச் ஆன் ஆண்டாள். ஆனால் திருவரங்கத்தில், ஸ்ரீரங்கத்தில்
தாசியா இருந்தார் ஆண்டால் எவ்வளவு கேடு கட்டமைந்த வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி, ஹிந்து விரோதி.